நண்பர்களுக்கு வணக்கம். புயலாக நீ பூந்தென்றலாக நான் பகுதி 12. அலுவலகத்தில் அனைவரும் அமைதியாக தங்கள் வேலையை தொடர பார்த்திபனிடம் அனுமதி பெற்றுவிட்டு உள்ளே நுழைந்தான் வினோத். அங்கு பணிபுரிபவன், சார், நம்ம மேஸ்திரி தான் கால் செய்தாங்க. செங்கல் லோடு இன்னும் வரலையாம். இருக்கிறத வச்சு இன்னைக்கு வேலை முடிஞ்சிடும். நாளைக்குள்ளே கண்டிப்பாக லோடு வரணும்னு சொல்கிறாங்க. சரி என்று அவனை அனுப்பியவன் அடுத்து அழைத்தது இன்பராஜை. ஏன்னா அங்கிள், லோடு இன்னும் வரலன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஆர்டர் கொடுக்கலையா? அட தம்பி, நான் ஆர்டர் கொடுத்து எவ்வளவோ நாள் ஆகுது. எப்போவுமே இப்படி தான் தாமதப்படுத்துகிறாங்க தம்பி. ஒரு லோடு வரத்துக்குள்ளே 10 ஃபோன் போட வேண்டியிருக்கு. வந்த புதுதில் நல்லா தான் இருந்தார். இப்போ நிறைய ஆர்டர்ஸ் வரவும் அலட்சியம் வந்துட்டு போல். மற்றவங்ககிட்டையும் விசாரித்தேன், இதே கம்ப்ளைண்ட் தான் சொல்கிறாங்க. அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தவன், ஆழ மாற்றியிருக்கலாமே. ஆமாம், அண்ணன் இருக்கும்போது இதே பிரச்சனை தான். கல் தரமாக இருக்குன்னு அப்பா யோசித்தாங்க. பாதி ஆர்டரை வேறு ஆளுக்கிட்டையும் மாற்றிட்டாங்க. அப்படி இருந்தும் இவர் சரிவர மாதிரி தெரியல. ஆர்டரை கேன்சல் பண்ணிவிடுங்க, அட்வான்ஸ் 2 நாளாக திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிவிடுங்க என்று அவன் உத்தரவிட அவர் தயங்கி நிற்கவும், என்னாச்சு அங்கிள்? இல்லை தம்பி, நம்ம ஆர்டர் பண்ண லோடு வந்துக்கட்டுமே, பிறகு ஆர்டர் பண்ணாமல் இருந்துக்கலாம் என்று இழுக்க மறுபாய் தலையாட்டியவன், இல்லை அங்கிள், நான் சொன்னது போலவே செய்திருங்க என்று அமைதியாக கூறி, சரிங்க தம்பி என்று அவர் நகர சிறிது நேரத்திலேயே திரும்பி வந்தவர், தம்பி, நீங்கள் சொன்னது போல் சொல்லிட்டேன், அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி தர முடியாதுன்னு திமுறா பேசுகிறாரு. சரி, நான் பார்த்துக்கிறேன் என்றவன் அமைதியாகிவிட இவரோ யோசனையுடன் வெளியேறினார். உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வேலை அமைதியாக நடந்து கொண்டிருக்க அந்த அலுவலகத்தையே பரபரப்பாக்கின சில விஷயங்கள். அலறி அடித்துக்கொண்டு அங்கு வந்து சேர்ந்தான் அந்த செங்கல் வியாபாரி. இன்பராஜிடம் நேராக வந்தவர், சார், விஸ்வநாதன் சார் பார்க்கணும் சார் என்று பரபரக்க, அவருக்கு உடம்பு சரியில்லையே, இப்போ ஆஃபீஸில் அவங்க வரதில்லை என்று இவர் கூற, அப்படின்னா யார் இங்கே இருக்கா? அவங்க பையன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பையனா என்று இழுத்தவன், அப்படின்னா என்னோடய ஆர்டர்லாம் கேன்சல் செய்தது அவர் தான் சார். என் பொழப்பில் மண்ணை வந்துடும் போல இருக்குது சார். அவர்கிட்ட பேசணும் சார், கொஞ்சம் அனுமதி கொடுக்கலாம். புரியாமல் விழித்த இன்பராஜோ, இருங்க கேட்டுட்டு சொல்கிறேன் என்று பார்த்திபன் அறை நோக்கி உள் செல்ல, அந்த செங்கல் உரிமையாளனோ கையை பிசைந்து கொண்டு அங்கும் இங்கும் நடைபெற்று கொண்டு இருக்க அங்கு இருந்தவர்கள் அனைவரும் ஒன்று கூடினர். என்ன பிரச்சனை என்று ஒருவன் கேட்க, இனிமே தான் தெரியும் என்றான் மற்றவன். பிருந்தாபுரம் வந்த வினோத், என்ன நடக்குது, ஏன் இந்த ஆள் வேட்டிக்குள்ளே பூரா பூந்த மாதிரி துடிக்கிறாரு என்று கேட்க, அவ்வளவுதான். அவளுக்கு சிரிப்பு பீரிட்டு எழ வாயை புத்தியபடி சிரித்து வைத்தவள் பின் வலது கையால் அவனை செல்லமாக இருந்துட்டு தட்டினார். உனக்கு உதாரணம் சொல்ல வேறு எதுவுமே கிடைக்கலையா என்று அவனை நெருங்கி கிசுக்கிசுக்க, அட அதுவா முக்கியம், பிரச்சனையை சொல்லு என்று அவனும் அவள் முன்னே குனிந்து கேட்க, தெரியலையே என்று அவள் கைவிரித்தாள். சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து சொல்கிறேன் என்று நகர்ந்தவன் செல்லும் அவனை புன்னையோடு பார்த்து கொண்டு இருந்தாள் பிருந்தா. வினோத் எப்பவுமே இப்படிதான். அவன் பேச துவங்கினால் எதிரில் இருப்பவர்களை சிரிக்க வைத்து விடுவான். அதனாலேயே அவனை அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும். இன்பராஜ் போன்ற மூத்தவர்களுக்கு மட்டும் இந்த கேலி பேச்சையெல்லாம் விரும்பாததால் அவரிடம் மற்றும் பேச்சை குறைத்து கொள்வான். இன்பராஜ் வந்து தகவல் கொடுக்க அதை கேட்டுக்கொண்டு இருந்தவன் பார்வை என்னமோ சிசிடிவி திரையில் பதிந்திருந்தது. செங்கல் கம்பெனி முதலாளியின் பரபரப்பை பார்க்க நினைத்து பார்த்தவன் கண்ணில் பட்டது என்னமோ சிரித்த பிருந்தா மேல்தான். அதை அவன் ரசிக்கவில்லை. முகம் கடுமைக்கு மாறியது. வினோத் பிருந்தாவின் நெருக்கம். அதை வெளிக்காட்டாமல் வர சொல்லுங்க என்று கூற, சரி என்று வெளியேறிய இன்பராஜ் அவர் அனுமதிக்க அந்த பதறியடித்து கொண்டு உள்ளே நுழைந்தார் அந்த கம்பெனி முதலாளி. தம்பி, இந்த ஒரு முறை மன்னிச்சிடுங்க தம்பி, இனிமேல் தாமதமே ஆகாது. சொன்ன டயத்தில் வந்துடும். அப்பா கிட்ட கேளுங்க தம்பி. இன்றைக்கி நேற்று பழக்கம் இல்லை. பொண்ணுக்கு திருமணத்தில் பார்த்துட்டு இருந்தோம், அதில் அலைச்சல், அதனால கொஞ்சம் நாளாக குளறுபடி ஆயிட்டு. இனிமேல் அதெல்லாம் நடக்காது, சரியாக எல்லாம் வந்துடும், மன்னிச்சிடுங்க தம்பி என்று கூறு அவனிடம் அமைதியாக ஒரு பார்வை மட்டுமே இருக்க, காலையில் லோடு வந்துடும் தம்பி, கண்டிப்பாக வந்துடும் என்று அவர் உறுதி மேல் உறுதியாக அடித்து கொண்டு இருக்க, வந்ததுக்கு பிறகு பார்ப்போம் என்று அவனிடமிருந்து அழுத்தமான குரல் மட்டுமே வந்தது. வந்துரு தம்பி என்று அவசரமாக கூறிவிட்டு ஒரு கும்பிட்டு போட்டுவிட்டு கிளம்பினார். சிறிது நேரத்திற்கு பிறகு என்ன ஏது என அலுவலகமே ஆர்வமாய் எதிர்பார்த்திருக்க இன்பராஜ் மூலம் செய்தியை கறந்த வினோத் தனது சகாக்களிடம் வந்து சேர்ந்தான்.
அந்த ஆளுக்கிட்ட இருந்து எப்போவுமே லோடு லேட்டாக தானே வரும். பெரிய சார் பொறுமையாக இருந்தாங்க. இவர்கிட்டையும் அதே எதிர்பார்க்க முடியுமா? லோடு வரலன்னு ஆர்டரில் கேன்சல் செய்துட்டாராம் சாரு. அப்படியா என்று வாய்ப்பிழந்தனர் மற்றவர்கள். அதுக்கேவா இப்படி பதறி அடித்து ஓடி வந்துட்டாரு? அட, இதுக்கே வாய்ப்பிழந்தா எப்படி? அடுத்தது தான் விஷயமே நடந்திருக்கு. ஆர்டரை கேன்சல் செய்தாட்டு அட்வான்ஸை கொடுப்பான்னு கேட்டால் முடியாதுன்னு எகிரிருக்காரு. அவ்வளவுதான். நம்ம சார் விடுவாரா? இன்ஜினியர் சங்கத்துக்கே ஃபோனை போட்டுட்டாராம். அவங்கக்கிட்ட சொல்லி அந்த ஆளுக்கிட்ட ஆர்டர் கொடுத்த அத்தனை பேரையும் கேன்சல் பண்ண சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த ஆளுமே அவர் மதிக்கலைன்னு அலட்சியப்படுத்தினது காண்டில் பல பேர் இருந்திருக்காங்க போல். இதுதான் சரின்னு அத்தனை பேரும் சேர்த்து கேன்சல் செய்திருக்காங்க. அதுதான் டப்பா டான்ஸ் ஆடிட்டு போல் ஓடி வந்து காலை விழுந்திருக்காரு. அனைவரும் ஒன்று கூடி ஆச்சரியத்துடன் கதை கேட்டபடி இருக்க, நம்ம சார் அந்த பொறுமையாக பேசி முடிச்சிருப்பார். இது என்ன ஆடிதடி சரவடின்னு, இதெல்லாம் தப்பு என்று பிருந்தா கூட, வினோத் அவள் தலையிலேயே லேசாக என் செல்லமாக என்று கூட சொல்லலாம் அவன் தட்ட, இவர் பண்ணதான் சரி, இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் இப்படி தான் பண்ணணும் என்று அவன் கூற மற்றவர்களும் கூட அதை ஆமோதித்தன. அங்கிருந்த மாலதி, இது கிடக்கு தயிர் சாதம், அவ பாடியை பார்த்தாலே தெரியுதுல ஆக்ஷன் கிங்காக இருப்பாருன்னு கண்ணில் மின்னலோடு அவள் கூற, ஆமாம் பார்த்தாலே தெரியாது என்றால் இன்னொருவன். இவர்கள் ஒன்று கூடியதிலிருந்தே தனது மானிட்டரில் இவர்களை கவனிக்க துவங்கியிருந்தான் பார்த்திபன். அதுவும் வினோத் அவள் தலையை தட்ட இவன் கை முஷ்டிகள் இறுகியது. அப்படி விளையாடுற அளவு என்ன நெருக்கம் இவன்கிட்ட அவளுக்கு என்று. இதையெல்லாம் அறியாதவர்களோ, அவர் மட்டும் இல்லை, நான் கூட அப்படித்தான், எனக்குள்ளே ஒருவன் ஒடிஞ்சிக்கிட்டு இருக்கான், சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அப்படியே பாஞ்சிடுவான் என்று வீராப்பாக வினோத் கூற, பிருந்தாவோ, எங்கே பாய்வீங்க, சொத்து பணையிலையா எனக்கு கூற, அவ்வளவுதான். அங்கு பெரும் சிரிப்பலை. வினோதோ அவளை பார்த்து, விஷம் 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 என்று தலையில் அடுக்கடுக்காக குட்டு வைக்க துவங்க அவ்வளவுதான். எழுந்து விட்டான் பார்த்திபன். இதற்கு மேல் அமைதியாக பார்க்கும் அளவு பொறுமை காலியாக அவனிடம் இருந்தது. நம் நாயகன் ஒரே எட்டில் தன் அறை கதவை திறந்து நிற்க, முதலில் அவனை கவனித்த ஒருவன், குட் ஈவினிங் சார் என்று விட்டு நகர, லேசான ஆதரவோடு இதை கவனித்த மற்றவர்களும் மாலை வணக்கத்தை கூறிவிட்டு நைசாக நழுவினர் தங்கள் இருக்கைக்கு நோக்கி. அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவன் கண்கள் பிருந்தாவிடம் நினைத்தது. பிருந்தா என்று அழைக்க, எஸ் சார் என்று அவள் எழுந்து நிற்க, புதுசாக 2 ஆர்டர் வந்திருக்குல்ல, அந்த ஃபைலை எடுத்துகிட்டு கிளம்புங்க, பார்த்துட்டு வந்துடலாம் என்று கூற, ஓகே சார் என்று அவள் அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு இருக்கும்போது அவள் டேபிள் அருகே வந்தவன் தன் கையை திருப்பி மணியை பார்த்துவிட்டு, உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க, நேரம் ஆகிட்டு, நீங்கள் அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி பார்த்துக்குங்க. மணியை பார்த்தவள், ஆமாம், திரும்ப வரத்துக்கு கண்டிப்பாக அலுவலக நேரம் முடிஞ்சிருக்கும், நாம் அங்கேருந்து பஸ் பிடிச்சி கிளம்பிடுவோம் என்று எண்ணிக்கொண்டு தன் பையையும் மாட்டிக்கொண்டு ஃபைலை இழைத்தபடி அவள் கிளம்ப, இவன் முன்னே செல்ல பின்புறம் சென்றவளோ தன் சகாக்களுக்கு கையை ஆட்டி விடைபெற்றபடி வர, சரியாக இல்லை இல்லை தவறாக வினோத்புரம் கையை ஆட்டும் பொழுது திரும்பியிருந்தான் பார்த்திபன். அதை கண்டவள் உடனே கையை கீழே இறக்கிவிட, முன்புறம் திரும்பியவனோ பற்களை கடித்தான். அது யாருக்கும் தெரியாமல் போனது. வேக எட்டுக்கள் வைத்து தன் காரை நோக்கி அவன் செல்ல, திடீரென்று அவன் வேகம் கூட அவன் பின்னாலேயே ஓடினாள் இவள். இருவரும் ஏறி அமர்ந்த பிறகு காரை எடுத்தவனுக்கு மனம் முழுக்க அவ்வளவு கோபம் கலன்று கொண்டு இருந்தது. வேகமாக வண்டியை செலுத்தியவன், இவள் சற்று மிரண்டாள். எதுக்கு இவ்வளோ வேகம்? லேட் ஆகுதுன்னு நினச்சா இப்போ ஏன் இந்த வேலையை இழுத்து விடணும்? நாளைக்கு பொறுமையாக போயிருக்கலாமே என்று அவள் போக்கிற்கு அவள் நினைத்தபடி வர அவனுக்கு மனம் முழுவதும் குழப்பம், தன் மீதே கோபம். ஏன் நான் இப்படி இருக்கேன்? இப்போ என்ன செய்துட்டு இருக்கேன்? எதுக்கு இவன் மேலே கோபம் வருது? வினோத் கூட இவ பேசினா நமக்கு என்ன என்று நினைத்த மறுநொடியும் இல்லை என்று அலறியது மனம். இவ எப்படி இவ்வளவு உரிமை எடுத்துக்க விடுவா? அவன் மேலே கை வைக்கிற அளவு. அவன் கைகள் இருக்க ஸ்டேரிங் திருகியதான். இரும்பில் செய்தது அந்த ஸ்டேரிங்கா இல்லை இவன் கைகளா என்பது புரியாத நிலை. தன் உதடுகளை அழுத்தமாக கடித்தவன் அது வலியை தரவே விடுவித்தான். இதுவரை இதுபோல் தான் தவித்தது இல்லை. இவளிடம் அலுவலகம் விஷயம் தவிர வேறு எதுவும் பேசியதில்லை, கேட்டதில்லை. பின் இவரிடம் வேறு யாராவது உரிமை எடுத்தால் அந்த நினைவை கசப்பை தர கண்களை இறுக மூடி திறந்தவனுக்கு இப்பொழுது தன் மனதை முழுதாக அறிந்தான். முடிவெடுத்தான். இவளை இனி விடமாட்டேன். இவள் தனக்கானவள் என நினைக்கும் போதே அவள் குரல் இடையிட்டது. சார், நம்ம சிட்டி தாண்டி போயிட்டுருக்கோம் என்று கூற, கொஞ்ச நேரம் அமைதியாகிரு.
அழுத்தமான அவன் குரலில் தெரிந்த கடுமை புரிய அமைதியாகிவிட்டாள். இவள் எனக்கானவள், எனக்கு மட்டுமே உரியவள், இவள் தன்னுடையவள் என்று உறுதி எடுத்திருந்தான் அவன். அவன் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு இவ்வளவு நேரம் அழுத்தி கொண்டிருந்த பாரம் விலகி சூரியனை கண்ட பனி போல உருகி கரைந்திருந்தது. மனம் லேசாகி பறப்பது போல் இருந்தது. ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டவன் அவளை திரும்பி பார்க்க, அவள் கண்களில் தெரிந்த கலவத்தை பார்க்க இவன் எழுதல்கள் விரிந்தது. வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் இனிய முடிவுகளை அவன் எடுத்திருக்க அவளோ மரண பீதியில் அமர்ந்திருந்தாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.